ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி எடுக்க போகிறோன்னா மீன் குழம்பு. என்ன மீனுனா விலாங்கு மீன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. விலாங்கு மீன் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. விலாங்கு மீன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். 2 சின்ன தக்காளி அரைச்சி வச்சுருக்குறோம். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் ஒரு 3, ஒரு 10 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை, கடுகு உளுந்து 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சிக்கன் மசாலாவோட குழம்பு மசால் பொடி 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். தேவையான அளவு எண்ணெய். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் தான் இந்த குழம்பு செய்யணும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம், கடுகு பொரியட்டும். இப்போ சீரகத்தை சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் கட் பண்ணதே சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாடை போகிற வரையும் வதக்கிக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வதக்கிக்கிடுவோம். அப்போதான் இந்த பச்சை வாடையெல்லாம் போகும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கிறோம். இப்போ நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்குவோம். அது சும்மா 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசம் போகணும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு மிளகாய் பொடியை போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம்.
குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் குழம்பு நல்லா வற்றட்டும். வற்றினதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து நல்லா வற்றிருச்சு. இந்த டைமில் மீனை சேர்த்துக்கலாம். இப்போ மீன்லாம் சேர்த்தாச்சு. லைட்டாக தான் இதை பரட்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. இப்போ நமக்கு கிராமத்து ஸ்டைல் விலாங்கு மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜிகே மசாலாலேருந்து 10 விதமான மசாலா பொருளெல்லாம் தயார் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மசாலா பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிகே மசாலா சமையல் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.